ஸோ ஹை கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் வந்து ஏபிஐஸ்ன்ற ஒரு டாபிக் தான். ஆக்சுவலி நம்மளோட ப்ரைமரி மோட்டிவ் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐயை ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் வேல நம்ம கவர் பண்ணலான்றது தான். நான் ஏன் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ இந்த ஏபிஐஸை வந்து நம்ம ப்ரைமரி மோட்டிவாக எடுத்து அதுலேருந்து லெக்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, இதுக்கு வந்து தமிழில் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னு நான் யோசித்தேன். இருக்கும், வீடியோஸ் இருக்கும், பட் அவ்வளோவா இல்லையா, மற்ற லாங்குவேஜஸ் மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரீஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அண்ட் எனக்கும் ஒரு லேர்னிங் பர்பஸ் தாண்டி இருக்கும் அப்படின்றது ரெண்டு மோட்டிவ் தான் எனக்கு. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏபிஐ ஏபிஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுலேயே 3 வார்த்தை இருக்குது உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, ப்ரோக்ராமிங் ஒன்று இருக்குது, இன்டர்ஃபேஸ்ன்றது. ஸோ நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க. அதை நீங்கள் கிச்சன்லேயே டேரெக்டாக பண்ண மாட்டீங்களா? இல்லை, ஒரு வெயிட்டர்கிட்ட கொடுத்து வெயிட்டர் வந்து அந்த ஆர்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார், கரெக்டாக? ஸோ அந்த ஆர்டர் திருப்பி உங்களுக்கு ஃபுட்டாக வந்து எடுத்து உங்கள் டேபிள் வந்து வைப்பார். ஸோ இதே கான்செப்ட் தான் ஏபிஐ பண்ணுது. ஒரு கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் இன்டர்மீடியராக ஒர்க் பண்ணுது. ஸோ ஏன் நமக்கு டேரெக்டாக நம்மளால வந்து நம்ம ஒரு கிச்சன்ட்டே போய் பேச முடியாதா? எதுக்கு நமக்கு ஒரு வெயிட்டர் தேவை, எதுக்கு நமக்கு ஒரு ஏபிஐ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டின்ற ஒரு பர்பஸ். அப்போ இந்த மாதிரி ஸ்கேலபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஏகப்பட்ட ஏபிஐ டிசைன் பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் போய் கிச்சனில் கொடுத்தீங்கன்னா எத்தனை ஆர்டர்ஸை அட் அ டைம் சிங்க்ரோனஸாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ அவங்களே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வெயிட்டர்ன்ற இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெயிட்டர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்வருக்கு ஏகப்பட்ட ஏபிஐஸ் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கேலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், செக்யூரிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ இது ஒரு பேசிக்கான ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் தான். பட் இது போக போக நம்ம வந்து ஒவ்வொரு டைப்ஸ் என்ன, ஃபாஸ்ட் ஏபிஐ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் போக போக நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் அப்படின்றது தான். நீங்கள் ஏபிஎஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா, போஸ்ட்மேன் அப்படின்ற ஒரு ஏபிஐ டூல் இருக்கும். அவங்களோட டாக்குமெண்டேஷன் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது, பெனிஃபிட்ஸ் என்ன, டைப்ஸ் என்ன, ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரைக் இது யூஸ் கேசஸ் என்ன, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட இது டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க. இது போக நீங்கள் ரிசோர்ஸஸ்னும் எடுத்துக்கலாம், அதுலேயும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு ஏபிஐஸ் பற்றி நிறைய டாக்குமெண்டேஷன், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. பட் நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் நம்ம ஒரு டாஸ்க் மேனேஜர் அப்ளிகேஷன் தான் பில்ட் பண்ண போகிறேன் ஃபாஸ்ட் ஏபிஐயில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசிக் த்ரெட்லேருந்து அடுத்து போக போக ஒரு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, ஒரு ஆத்தென்டிகேஷன், ஒரு ஆத்தரைசேஷன், அதுக்கப்புறம் நிறைய போக போக நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணிருக்கும் போது உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கிற டாபிக்ஸே அப்பப்போ நான் ஒரு மெமரி மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோடிங் ப்ராக்டிஸோட நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு அட் டைம் ஒரு மெமரியாக ரொம்ப நேரம் நிற்கவும் செய்யும். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு தான் நான் யோசித்தேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஐடி வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலர் கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பில்டிங் அ டாஸ்க் மேனேஜர். ஸோ இது வந்து ஒரு வேகான ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் திஸ் வில் இன்க்ளூட் ஆல் தி திங்ஸ். நான் இதில் யூனிக்கான ஃபீச்சர்ஸ், யூனிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூஸ் கேஸே வந்து ஒரு வேகா இருந்தாலுமே அது ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ரைமரியான யூஸ் கேஸை தான் சால்வ் பண்ண போகுது. ஸோ ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் நம்ம ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் சம் பேக்கேஜஸ். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம பிப் அப்படின்ற ஒரு பைத்தான் கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிப் இன்ஸ்டால் ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப்வியஸ்லி அண்ட் யூவி ஐகான். ஸோ இந்த இது ஆல்ரெடி எனக்கு வந்து இருக்கிறனால ஸோ என்ன கொடுக்குதுன்னா, ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு மெயின் டாட் பிஒய் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த ஃபைலில் நம்மளோட பேசிக்கான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு லைப்ரரி இது பண்ணிட்டோம் அப்படி, ஓகே. ஸோ அந்த லைப்ரரியை நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸாக நம்ம யூஸ் பண்ணாதான் அந்த இன்ஸ்டன்ஸை ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே நம்ம நிறைய ஒரு கோட்குள்ளே நம்ம இது பண்ணலாம். இதுக்கு பேர் டீரெஃபரன்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீரெஃபரன்சிங்னா பைத்தானுமே ஃபாலோ பண்ணுது. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து லைன் பை லைனாக தான் கோடை ரீட் பண்ணும். இதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். இது ஏன் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு யூஸ் கேஸுக்கு தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஸோ நான் ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்ற ஒரு கிளாஸ்லேருந்து
ஐ மீன் ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு டூல் கிட்டா ஒரு கிளாஸா அது எல்லாமே நீங்கள் உங்களோட டேர்ம்ஸ் எடுத்துக்கிறது தாங்க. நான் ஃபாஸ்ட் ஏபின்ற ஒரு கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஆட்டோ கரெக்ட்ன்றது இங்கே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு இஷ்யூ. ஓகே, ஸோ நான் இப்போ ஆப்ன்ற ஒரு வேரியபிளில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கப்பேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஏபி அப்படின்ற ஒரு கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸாக இருக்கணுங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து ஒரு ரவுட் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரவுட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் ஆப் பண்ணுறது. ஸோ ஆப் டாட் நம்ம என்ன ரவுட் கிரியேட் பண்ண போகிறோம்? பேசிக்காக நமக்கு வந்து 4 HTTP மெத்தட்ஸ் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கெட், ஒன்று போஸ்ட், ஒன்று புட்டு, ஒன்று டெலீட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது, பேட்ச் அந்த மாதிரி. பட் நம்ம ப்ரைமரியாக 4 தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அப்ளிகேஷனுக்கு. ஸோ கெட்டுன்றது நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட்லேருந்து இல்லை ஒரு எண்ட் பாயிண்ட் ஒரு ரவுட்லேருந்து நம்ம ஒரு விஷயத்த ஒரு டேட்டா வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா கெட் யூஸ் பண்ணுவோம். போஸ்ட்ன்றது அந்த டேட்டாவை நம்ம வந்து ஒரு கிரியேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். புட்டுன்றது எக்ஸிஸ்டிங்கான டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இந்த போஸ்ட்டுக்கும் புட்டுக்குமே ஏகப்பட்ட உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அதையும் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன் போக போக. அண்ட் டெலீட்ன்றது ஆப்வியஸ்லி நேம் சஜஸ்ட் நம்ம எக்ஸிஸ்டிங்கான ஒரு டேட்டாவை நம்ம டெலீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ஒரு ரவுட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம டேட்டாவை கெட் பண்ணி நம்ம ப்ரௌசரில் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஸோ கெட்டுன்ற ஒரு ரவுட்டு, அதுக்கு வந்து நான் டிஃபால்ட்டாக ரவுட் பார்த்துனே நான் போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஃப்ளாஸ்க்லாம் என்ன பண்ணுவோம், டேப் டாட் ரவுட் போட்டுட்டு பேசிக்காக மெத்தட்ஸில் நம்ம கெட் இல்லை போஸ்ட் அப்படின்னு நம்ம டேரெக்டாக இம்ப்ளிசிட் இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், கரெக்டாக. பட் இங்கே நம்ம அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. நம்ம இதுலேயே நம்ம மெத்தட் டெஃபினிஷன்லேயே நம்ம வந்து என்ன HTTP மெத்தட்னு போட்டுடலாம். ஸோ நம்ம எப்போவுமே நீங்கள் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்காகவே நீங்கள் இது பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபுங்க ஆக்சுவலாக. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அசிங்கா, ரெகுலரா, டெஃபா அப்படின்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஏபி சப்போர்ட் பண்ணுது. பட் நம்ம யூஸ் பண்ணுறது அசிங்க். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து மேக் பண்ணாதுங்க. பேசிக்காக வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அசிங்க் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே பெட்டர். ஸோ நம்ம அசிங்க் டெஃப் ரீட், ஸோ நம்ம ரீடுன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மெசேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் நம்ம கீ வேல்யூ பெருசாக கொடுத்துருவோம். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னே ஸ்டார்ட் பண்ணலாம் வச்சுக்கோங்க. ஸோ யா, ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூவி ஐகான் இது வந்து ஒரு ASJ சர்வர், அசிங்க்ரோனஸ் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ். இதுக்கும் WSGக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ திஸ் மேக்ஸ் ஃபாஸ்ட் API மோர் எஃபிஷியன்ட். அது என்னன்னு நம்ம போக போக பார்ப்போம். ஸோ யூவி ஐகான்றது ஒரு WSGI சர்வர், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, யூவி ஐகான். ஸோ நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் யூவி. ஸோ யா, நம்ம யூஸ் பண்ண ஒரு மீன் அந்த ஃபைல் நேம் ஆப் ரீலோட். இந்த ரீலோடுன்ற பேராமீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் ரீலோடிங் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அது ஏன் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே, சின்ன ஒரு இஷ்யூ, நம்ம ஒரு ஸ்பேஸ் கேட்டோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து 127.0.0.1:8000 இப்படின்ற ஒரு URL வந்து ரன் ஆகுது, கரெக்டாக. ஸோ இந்த URL நம்ம காப்பி பண்ணி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ வேல்யூ பேர் வந்து பிரிண்ட் ஆகுது, அதாவது மெசேஜ் இஸ் டு ஹலோ வேர்ல்டு. ஸோ நம்ம இங்கே டிஃபைன் பண்ண ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபேசினேட்டிங் ரைட். ஸோ இதில் ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், அந்த இன்ஸ்டன்ஸை வாங்கி என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம் ப்ரௌசரில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸாக வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, கரெக்டாக. யா, ஸோ இதுதாங்க பேசிக்கான ஃபாஸ்ட் ஏபி ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன். ஸோ நம்ம இதை பண்ணிட்டு இருக்கும் போதே பை கேட்ச்ன்ற ஒரு இன்டர்னல் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதில் PYC இது எக்ஸ்டென்ஷனில் ஏதோ ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம என்னென்ன அப்படின்லாம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யா,
ஃபாஸ்ட் ஏபியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது நான் வந்து இன்னொரு டேப்ல இதை போட்டு டாக்ஸ் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்வாகர் யூஐ, இது ஃபாஸ்ட் ஏபி எனேபிள்டு ஒரு ஃபீச்சர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ரவுட்ஸ் என்னென்ன ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்காக இந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்வாகர் யூஐஸ் தான் நம்ம எல்லாமே நம்ம கவர் அப் பண்ண போகிறோம். ஸோ இதில் கெட்டுன்றதை போட்டுட்டு நம்ம ட்ரகேட் அவுட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதே மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பாடிக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இதில் உங்களுக்கு ஹெட்டர்ஸில் வந்து நிறைய விஷயம் வந்து டிஃபைன் இருக்குது. கண்டென்ட் லென்த், கண்டென்ட் டைப், டேட், சர்வர் அப்படின்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் கோட், ஸ்டேட்டஸ் கோடு கூட உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு. ரெக்வஸ்ட் யூஆர்எல் வந்துருக்கு. ஒரு கேர்ள் கமாண்டாக நம்மளோட யூஆர்எல் வந்து ஒரு கேர்ள் கமாண்டாக கொடுத்துருக்கு. ஸோ கேர்ள்னா என்ன, அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம், ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேசிக்கான ஏபிஐனா என்ன, ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்மீடியாக ஒர்க் ஆகுது கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும். ஸோ ஏபிஐயில் டைப்ஸ் என்ன, ரெஸ்ட், சோப், கிராஃப்கியூஎல், வெப் ஆர்பிசி, வெப் ஹூக்ஸ், இதெல்லாமே ஏபிஐ டைப்ஸ். இப்போதைக்கு நேம்ஸ் பண்ணியாக வச்சுக்கோங்க. நான் போக போக ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக நம்ம ஏபி டிசைன் பிரின்சிபல்ஸ்லாம் பார்க்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபாஸ்ட் ஏபிஐ என்னென்னா, இது ஒரு அட்வான்ஸ்ட் ஏபி டூல் தாங்க. லைக் ஜாங்கோ, ஃபிளாஸ்க் மாதிரி ஒரு பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஏபிஐ டிஃபைன் பண்ணலாம், டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணலாம், ஆத்தென்டிகேஷன் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் பண்ணிடலாம். உங்களோட பேக் எண்ட் எல்லாமே நீங்கள் ஃபாஸ்ட் ஏபியில் எழுதலாம். இது ரொம்ப ரோபஸ், ரொம்ப ஸ்கேலபிள், ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட்னு சொல்ல மாட்டேன். லைக் இதோட ஃபீச்சர்ஸ் கூட நிறைய பேருக்கு தெரியலன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் ஃபிளாஸ்க்ல எழுதுவாங்க பேக் எண்ட் எல்லாமே. ஃபாஸ்ட் ஏபியில் எழுதுறது இட்ஸ் மச் பெட்டர். இட்ஸ் மச் ஸ்கேலபிள் டூ. ஸோ வி கிரியேட்டட் அ main.py and then we written some 7 5 lines of code technically, and we knew how to எப்படி டெர்மினலில் வந்து நம்ம யூஐ கான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெயின்றது ஃபைல் நேம், ஆப்ன்றது இன்ஸ்டன்ஸ், ரீலோடுன்ற பேராமீட்டர் கொடுத்து நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக் ரீலோடிங் எனோபிள் பண்ணுறதுக்காண்டி. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கிரியேட் a simple file and how to run a fast API application. Next video we will discuss about a basic outline of our entire application. நம்ம ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணி நம்ம சின்ன கோட் ஸ்னிப்பெட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றது தான் என்னோட ஐடியா. தேங்க்யூ.